பழனிசாமி உங்களுக்கு தைரியம் இருந்தா பழனிசாமிக்கு வேலுமணின்ற முன்னாள் அமைச்சரையும் தங்கமணின்ற முன்னாள் அமைச்சர் ரெண்டே பேரை வேற யாரும் வேண்டாம். நான் சொன்னது தான் எங்கள் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார். பிஜேபியோட கூட்டணி இல்லை. தில்லு இருந்தால் சொல்ல நான் பார்க்குறேன். இவங்க ரெண்டே பேர் தான். இந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தர் ஆல்ரெடி சொல்லிட்டார் கூட்டணி இருந்தால் 15 நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிருப்பான்னு. அவங்க ரெண்டு பேரும் தயாராக இருக்காங்க. டெய்லி பிஜேபி தலைவரோட டெல்லி வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இவருக்கு சொல்லிட்டாங்க, நீ ஏதாவது மூவ் பண்ண நாங்கள் வெளியில் போயிடுவோம், நாங்கள் உங்களோட ஒத்துழைக்க தயாராக இல்லை, பிஜேபி கூட்டணி தான் வேணுன்றதில் அவங்க நிற்கிறாங்க. இந்த பக்கம் திரு சி.வி. சண்முகம், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு, அதோட நரகத்துக்கே போகலாம் இன்னும் சொல்லியிருக்காரு நேற்று அவர் 1 2. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் பாவம், அவர் ராஜினாமா பண்ணிட்டு போய்ட்டு அவ்வளோ அது அந்த பாலிசி ஒத்துக்க மாட்டார் அவர். எனக்கு அவரை பற்றி தெரியும். இப்படி ஒரு கேபி முனுசாமி இப்படி இருக்குங்க. இப்போ ரெண்டா பொழந்து நிற்கிது. இதுதான் பிரச்சனை இப்போது. ஸோ இதில் நடுவில் மாட்டிக்கிட்டு நம்மால் தவிச்சிட்டு இருக்கார் பழனிசாமி. என்ன பண்ணுறதுன்னு புரியல. அதுக்காக தான் 6 மாதம் டைம் கேட்குறாரு அவர். எந்த 6 மாதம் நடந்தாலும் வேலைக்காகாது சார்.